மக்களே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு புதிய தொடக்கங்களுக்கு ஆரம்பமாக எல்லாருடைய வாழ்க்கையில அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். கடந்த ஆண்டுல பலவிதமான அனுபவங்கள் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுல நல்லதும் இருக்கலாம், கெட்டது கூட நமக்கு கலந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் புதிய ஆண்டுல புதிய தீர்மானங்கள நம்ம எடுத்திருப்போம். எடுக்காம யாருமே இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கணும். நீங்க ஒரு தீர்மானமாவது எடுக்கலன்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றது, உயிரோட்டமா இல்ல அப்படின்னு அர்த்தம். எதுக்காக நம்ம தீர்மானங்கள எடுக்கிறோம்? ஒண்ணு நம்மளோட குணநலன்கள், நல்ல கேரக்டர்ஸ நம்ம வளர்க்கணும். அல்லது அ சில பண்புகள் நம்மள அல்லது குணங்கள் இந்த வருஷத்துல நான் இந்த குணங்களெல்லாம் நான் என்னை விட்டு மாற்றணும் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். அல்லது சில ஆக்ஷன்ஸ், சில செயல்கள் இத நான் செய்யணும் அப்படின்னு. இல்லன்னா இந்த செயல்கள நான் செய்யாம இருக்கணும். பிறருக்கு தீங்கு விளைக்கிறதோ, அல்லது நமக்கு மனமடிவு உண்டாக்குகிற செயல்கள நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நெனச்சிருப்போம். சிலது ஹெல்த் கான்ஷியஸ்ல சில தீர்மானங்கள எடுத்திருப்போம். சில சில கோல நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷத்துல இன்னும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக சில ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ, நம்ம எடுத்திருந்தா கூட நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் நான் இந்த வருஷம் கடைசி வரை என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா முடியும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ நம்ம தொடர்ந்து செய்வதற்கு எளிமையான 3 டிப்ஸ நான் சொல்றேன். நீங்க இத ஃபாலோ பண்ணுனா, கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லாருமே நம்மளோட நியூ இயர் தீர்மானங்கள்ல அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1, நம்ம எடுக்கிறோம்ல ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்த நம்ம மனசுக்குள்ள தான் நம்ம நினைக்க போறோம்ல. நம்மளோட நல்லதுக்காக நம்ம அத எடுத்திருக்கோம். ஸோ நம்ம மனசுக்குள்ள தான் நினைப்போம். அத நம்ம எழுதணும். எதுலயாவது ஒண்ணுல எழுதி, அத நம்மளோட கையெழுத்து போட்டு டேட் அண்ட் டைம நம்ம எழுதி வைக்கணும். இது நம்ம நெனச்சா அப்படியே ஏன்னா ஒரு நாள்ல, ஒரு நிமிஷத்துல நமக்கு 1,00,000 எண்ணங்கள் நம்ம மனசுல போகும். அதுல ஒண்ணா இது கலந்து காணாம போயிடக்கூடாது. ஸோ நம்ம அத எழுதி வைக்கணும். எழுதி வைக்கும்போது இது நம்ம மைண்ட்ல இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். செகண்ட் ஒண்ணு என்னன்னா, நம்ம டெய்லி நம்ம வீட்ல கண் பார்க்கிற இடத்துல அதை எழுதி ஒட்டிக்கலாம். அப்போ ஒரு நாளுக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வாரத்துக்கு 2, 3 தடவையாவது நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ரிமைண்ட் பண்ணும். அது நமக்கு இதை செஞ்சியா, அதை செஞ்சியாங்கிறது மாதிரி. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். 3வது யாராவது ஒருத்தர்ட்ட நம்ம அதை சொல்லணும். அது யார்கிட்ட சொல்லணும்னா, அது நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட. மேபி நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது நம்ம பேரண்ட்ஸால இருக்கலாம், நல்ல நண்பர்களா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு நல்ல குருவா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட நான் இந்த வருஷம் இந்த தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன், இதை செய்யணும்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை போட்டு வச்சுட்டோம்னா, அவங்களே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிற ஒரு பர்சன் தானே. ஸோ நம்மளை பார்க்குற இடத்துலையோ அல்லது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, என்ன நீ எடுத்துல அது எந்த அளவு போயிட்டு இருக்கு, அதை கடைப்பிடிச்சியா அப்படின்னு நம்மளை ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சொல்றேன். இனி ஒன்று, அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு கெத்துலையாவது நம்ம என்ன செய்வோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். இனி ஒன்று அந்த பர்சன் மேலே நம்ம ஒரு வேளை ரெஸ்பெக்ட் வச்சுருப்போம். நம்ம குருவாக இருக்கலாம், அல்லது நம்மளோட பெரியவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் வச்சுருப்போம். ஸோ அவங்க சொன்ன சொல்ல நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவாது இந்த ரெசல்யூஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கடைபிடிப்போம். ஸோ இந்த 3 டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாத்த விட மேலே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ரெசல்யூஷன்ஸ், நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன்ஸில் நீங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.